ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நித்தி ஆயோக் பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2019, 2020, 2021 ஸோ இந்த 3 இயர்ஸில் நடந்த எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த எக்ஸாமில் நித்தி ஆயோக் பற்றி என்னென்ன மாதிரியான கேள்விகள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளை தான் இங்கே இருக்குது. ஸோ ஒரு 12-13 கொஷின்ஸ் தான் வந்து இருக்குது. ஓகேவா, கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நித்தி ஆயோக்ங்கிறது நம்மளோட சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. ஸோ இதில் என்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நித்தி ஆயோக் கருத்துப்படி கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்று? அதாவது வித் ரெஃபரன்ஸ் டு நித்தி ஆயோக் which of the following statement is correct? ஸோ நித்தி ஆயோக் படி எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்தியாவின் வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது, அதுதான் இதோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவது. ஆக்சுவலா இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது தான், டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது தான் இதோட வேலை. இது வந்து மேம்படுத்தாது. ஓகேவா, growth-ஐயோ டெவலப்மெண்ட்டையோ ப்ரொமோட் பண்ணாது, அதோட நோக்கத்தை வந்து மாற்றும். ஸோ இந்த இதுக்கு இந்த வருஷத்துக்குள்ளே இதை பண்ணணும், இந்த வருஷத்துக்குள்ளே இதை பண்ணணும், ஏன்னா அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் நித்தி ஆயோக் படி. ஸோ அப்போ இந்தியாவோட வளர்ச்சி நோக்கங்களை மாற்றுகை செய்வது தான் வந்து நம்மளோட நித்தி ஆயோக்கோட மிக முக்கியமான வேலை. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் நித்தி ஆயோக். ஸோ நித்தியோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட பணிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் கொடுத்துருக்காங்க. பரவலாக்கப்பட்ட திட்டம், ஒத்திசைவு, திறன் மேம்பாடு. ஸோ இது 3 தான் நித்தி ஆயோக்கோட மிக முக்கியமான பணிகள். இதில் வந்து டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங், ஏன்னா இது வந்து பிளானிங் கமிஷனுக்கு மாற்றாக தான் நித்தி ஆயோக் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ அப்போ திட்டம், பரவலாக்கப்பட்ட திட்டம் என்பது மிக முக்கிய வேலை. அடுத்து ஹார்மனைசேஷன்ங்கிறது ஒத்திசைவு, கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறது திறன் மேம்பாடு. ஸோ இது 3 தான் நித்தி ஆயோக்கோட ஃபங்க்ஷன். 3வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏப்ரல் 26, 2018 ஆண்டு அன்று நித்தி ஆயோக் அடல் புதிய இந்திய சவால்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சாங்க. அந்த திட்டம் வந்து எதோட தொடர்புடையது? அடல் நியூ இந்தியா சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்களே, அது எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் தொழில்நுட்பத்துடன் கூடிய சந்தைப்படுத்த தயாராக உள்ள பொருட்களை வடிவமைத்து விளக்குதல். ஸோ அடல் புதிய இந்திய சவால்கள் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து இதுக்கானது தான். இந்த பயோடெக்னாலஜி உயிர் தொழில்நுட்பத்தை, அந்த டெக்னாலஜியோட கூடிய பொருட்களை தயார் செஞ்சு அது சந்தைப்படுத்துறது தான் வந்து இந்த திட்டத்தோட மெயின். ஸோ அப்போ அது ஃபர்ஸ்ட் கரெக்ட். அண்ட் இதுக்கான நிதி உதவி எவ்வளோ உதவி செய்கிறாங்கன்னா, ரூபாய் 1 கோடி வரை நிதி உதவி செய்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மட்டும்தான் இந்த ஸ்கீமோட சம்மந்தப்பட்டு வரக்கூடியது. ஸோ இது வந்து தப்பு, ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம், உயிர் தொழில்நுட்பத்துடன் கூடிய பொருட்களை தான் வடிவமைக்கிறது. இது வேளாண் மற்றும் தொழில்துறையோடு மட்டும்தான் தொடர்புடையது என்பது தவறு. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இது இல்லாத கேள்வியே இல்லைன்னு சொல்லலாம். நித்தி ஆயோக்கோட சேர்மன் யாரு, வைஸ் சேர்மன் யாரு, அதோட ஃபுல் டைம் மெம்பர்ஸ் யாரு, சிஇஓ யாரு, இந்த 4ஐயும் தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கேள்விகள் வரலாம். ஸோ நித்தி ஆயோக்கோட தலைவர் யார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே நித்தி ஆயோக்கோட சேர்மன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ப யாரு பிரதமரா இருக்காங்களோ அவங்க தான். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நித்தி ஆயோக்கோட தலைவர். ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் வந்து நித்தி ஆயோக்கின் தலைமை பொறுப்பை வகிப்பாரு. மற்ற பொசிஷன்ல யாரா இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்தலாம். வைஸ் சேர்மன், துணைத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார் அவர்கள். ஸோ இப்போ கரண்டா ராஜீவ் குமார் அவர்கள் தான் துணைத் தலைவராக இருக்காரு. அடுத்து ஃபுல் டைம் மெம்பர்ஸ் 3 பேர் மெம்பர்ஸா இருக்காங்க. வி.கே. ஷராவத், வி.கே. பால், ரமேஷ் சந்த், இவங்க 3 பேரும் மெம்பர்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக். அண்ட் சிஇஓ ஆஃப் நித்தி ஆயோக் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் காந்த். ஸோ இவங்க 5 பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 போஸ்டிங்கையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நித்தி ஆயோக்கோட சேர்மன் வந்து நரேந்திர மோடி, வைஸ் சேர்மன் வந்து ராஜீவ் குமார், ஃபுல் டைம் மெம்பர்ஸ் வந்து வி.கே. ஷராவத், வி.கே. பால், ரமேஷ் சந்த், அண்ட் சிஇஓ வந்து அமிதாப் காந்த். இது நிறைய தடவை சிஇஓ கேட்டிருக்காங்க. அடுத்து
இந்த நித்தி ஆயோக் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழுவை கலைச்சிட்டு தான் அதுக்கு பதிலாக நித்தி ஆயோக் அப்படிங்கிறத நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ எந்த வருஷம் இந்த திட்டக்குழுவுக்கு மாறாக நித்தி ஆயோக் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 1, 2015 2015 நியூ இயர் அன்னைக்கு தான் வந்து நித்தி ஆயோக் அப்படிங்கிறத நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ கேட்கலாம், நித்தி ஆயோக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா திட்டக்குழுன்னு இருந்துச்சு, அதுக்கு பேர் பிளானிங் கமிஷன். ஸோ அதுதான் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திட்டக்குழுவுக்கும் தலைவராக இருந்தவர் யாரு? நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ அவர் தான் தலைவராக இருப்பார். ஸோ அவரே தான் நித்தி ஆயோக்கோட தலைவர். ஏன்னா அதுக்கு மாற்றாக தானே நித்தி ஆயோக் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த வருடம் என்பது ரொம்ப முக்கியம், 2015. அடுத்து நித்தி ஆயோக் எப்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுச்சு? கேள்வி பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான், ஆனால் வித்தியாசமா கேட்டிருக்காங்க. திட்டக்குழுவுக்கு மாற்றாக நித்தி ஆயோக் நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி முதல் கேள்வி. அடுத்து டைரக்டா நித்தி ஆயோக் எப்போ வந்துச்சுன்னா 2015 தான், January 1. அடுத்த கேள்வி, எஸ் நான் சொன்னேன் இல்லையா அந்த போஸ்டிங் கண்டிப்பா கேட்பாங்கன்னு. நித்தி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர், இப்ப இருக்கிற துணைத் தலைவர் வந்து டாக்டர் ராஜீவ் குமார்னு பார்த்தோம். ஆனா ஃபர்ஸ்ட் யாரு வந்து வைஸ் சேர்மனா இருந்தா அப்படின்னா அரவிந்த் பனகாரியா அவர்கள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா தான். பட் கரண்டா யார் இருக்காங்க அப்படின்னா ராஜீவ் குமார் இருக்கார். ஸோ நல்லா ரெண்டு பேர்த்தையும் டிஃப்ரெண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நித்தி ஆயோக் என்ற அமைப்பின் கூற்றுப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களின் டேஸை 2030 ஆண்டிற்குள் போக்குவதாக குறிக்கோள் கொண்டுள்ளது. ஸோ 2013 வந்து அவங்க எதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க, எதை வந்து போக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்காங்கன்னா வறுமை, போவர்ட்டி. ஸோ போவர்ட்டியை போக்கணும் என்பதான் நித்தி ஆயோக்கோட மிகப்பெரிய ஒரு குறிக்கோள் அப்படின்னு சொன்னா 2030க்குள்ள வறுமை. அடுத்த கேள்வி, திட்டக்குழுவின் தலைவர். நான் சொன்னேன் இல்லையா திட்டக்குழுவோட தலைவரும் இந்த நித்தி ஆயோக்கோட தலைவரும் ஒரே ஒருத்தர் தான், பிரதமர் தான். ஸோ இவங்க வந்து இங்கே பிளானிங் கமிஷன் கேட்டிருக்காங்க. பிளானிங் கமிஷனை கலைச்சிட்டு தான் நித்தி ஆயோக் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ ரெண்டு பேத்துக்கும் தலைவர் வந்து பிரதமர் தான் இருந்திருப்பார். அடுத்த கேள்வி, நித்தி ஆயோக்கின் இரண்டாவது துணைத் தலைவர். நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபர்ஸ்ட் துணைத் தலைவர் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா, அவருக்கு அப்புறமா துணைத் தலைவராக இருக்கிறவர் ராஜீவ் குமார். ஸோ செகண்ட் வைஸ் சேர்பர்சன் ஆஃப் நித்தி ஆயோக் வந்து ராஜீவ் குமார். ஸோ ரெண்டு கேள்வியுமே கேட்டிருக்காங்க, முதல் யாரு இரண்டாவது யாருன்னு. அடுத்த கேள்வி என்னன்னு பாருங்க. நித்தி ஆயோக்கின் பணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன, அதுல எது தவறானவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எது கரெக்டுங்கிறத பார்ப்போம். கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல், 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல், ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல், மத்திய மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பாக அறிவுரை வழங்குதல். இல்ல நமக்கு பார்த்தாலே தெரியும், இந்த அறிவுரை வழங்குதல் இதெல்லாம் வந்து நித்தி ஆயோக்கோட பணியே கிடையாது. அதுவும் மத்திய மாநில அரசுகளுக்கு வரி வசூல் சம்பந்தமாக டாக்ஸ் சம்பந்தமா அட்வைஸ் பண்றதுக்கு இவங்க யாரு, அதுக்குன்னு தனி கமிட்டி இருக்காங்க. பட் நித்தி ஆயோக்கோட பணி இது கிடையாது. அவங்களோடது பிளானிங் கமிஷன், திட்டக்குழு, திட்டங்களை வந்து செயல்படுத்துறது, திட்டங்களை அமல்படுத்துறது, அதுக்கான வளர்ச்சியில ஈடுபடுறது, அதுதான் அவங்களோட. அப்போ ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல் என்பது கரெக்ட். அப்ப 4th ஒன் தவறு. அடுத்து 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல். ஸோ 5 இயர் பிளான் இருக்கு, அதுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல் அப்படிங்கிறது தவறு. கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல் என்பது சரி. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, எது தவறு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப 5 ஆண்டு திட்டங்களை இறுதி ஒப்புதல் அளித்தலும் மத்திய மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பான அறிவுரை வழங்குதலும் நித்தி ஆயோக்கோட ஃபங்க்ஷன் கிடையாது. அதோட வேலை கூட்டுறவு கூட்டாட்சிகளை வளர்த்தல், ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல் என்பது நித்தி ஆயோக்கோட வேலையா இருக்கும். அடுத்து ஃபைனல் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஸோ நித்தி ஆயோக்கின் குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையின்படி கீழ்காணும் எந்த கூற்று வந்து சரியானது? அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலைனா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு விவசாயி இருக்காருன்னா அவர் விளைவிக்கக்கூடிய அந்த பொருளுக்கான குறைந்த விலை அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் நிர்ணயம் செய்யும். இப்போ நெல் விளைவிக்கிறாங்கன்னா நெல்லுக்கான குறைந்தபட்ச விலை அப்படிங்கிறத வந்து நிர்ணயம் செய்வாங்க இல்லையா. ஸோ அப்படி நித்தி ஆயோக்கோட இந்த எம்எஸ்பி தொடர்பான அறிக்கையில எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, குறைந்தபட்ச ஆதார விலை விதைப்பு காலத்திற்கு முன்பே அறிவிக்கப்படும். அவங்களை விதைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எம்எஸ்பி அப்படிங்கிற இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இதை வந்து அறிவிச்சிருவாங்க. ஓகேவா. ஸோ இது கரெக்ட்.
அடுத்து குறைந்தபட்ச ஆதரவு விலையின் நோக்கம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பது. ஸோ இந்த விலைக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த பொருள் போகும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை அளிக்கிறது தான் இந்த எம்எஸ்பியோட நோக்கவே. ஓகேவா சார், இதுவும் கரெக்ட், இது ரெண்டுமே கரெக்ட். அடுத்து உலகமயமாக்கலினால் ஏற்பட்டுள்ள தங்கு தடையற்ற வர்த்தகத்தின் விளைவாக விவசாய பொருட்களின் விலையில் ஏற்படும் தேவையற்ற ஏற்ற இறக்கங்களிலிருந்து விவசாயிகளை காப்பது முக்கியமல்ல. சரி, இதை பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரிலாம் நெகட்டிவா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது தப்பு தான், மோஸ்ட்லி அது தப்பாக தான் இருக்கணும். ஸோ மெயின் இதுதான், குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறாங்களே, அதுக்கான மெயின் என்னன்னா அதை ஃபர்ஸ்ட் விதைப்பு காலத்துக்கு முன்னாடியே அழிச்சிருவாங்க. அப்புறம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதத்தை அளிக்கிறதுக்காக தான் இந்த விலையை அவங்க நிர்ணயம் செய்கிறாங்க. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் கரெக்டு. ஸோ அவ்வளோதான். இந்த 12 கேள்விகளும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நித்தி ஆயோக் சம்பந்தமாக கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு 30-40 கொஸ்டினை நான் அனலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து கொடுக்குறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு எக்ஸாம்லையும் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. நன்றி.